வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சாய் மக்களே. போன வீடியோவில் நான் உங்களை குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னேன். குகையோட ஆழத்து வரை நம்ம கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லியிருந்தால, அந்த வீடியோவோட கட்டு தான் மக்களே. இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த இடம் சரியாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம கரூர் மாவட்டத்தில் சுக்காலியூர், அதாவது மதுரை பைபாஸ், கரூர் டு மதுரை பைபாஸில் சுக்காலியூர் பக்கத்தில் சுக்காலியூர் கரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மலை இருக்குது. நீங்கள் கூகுள் மேப் போட்டால் கூட இந்த இடம் வரும். இந்த மலையில் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது மக்களே. 4மே 3 குகைகள் மனிதர்கள் உள்ளே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க. மீதி ஒரு குகைக்கு மனிதர்கள் இன்ன வரையும் உள்ளே போனதே இல்லை. அந்த குகைக்கு தான் நம்ம பயணம் பண்ணி உள்ளே போக போகிறோம். சமணர்கள் வாழ்ந்த இடத்துக்கே போக போகிறோம். இந்த இடத்துல என்ன ஒரு வரலாற்று செய்தி இருக்குன்னா, இங்கே பஞ்சபாண்டவர்கள் தங்கியதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லை மக்களே, கிட்டத்தட்ட 3000-4000 வருடம் மிக பழமையான சமணர்கள் காலத்து குகை கூட இந்த இடத்துல இன்னமும் இருக்குது. சமண படுக்கைகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேடி பயணம் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுத்து உள்ளே போக போகிறோம். மூச்சு காற்றே நுழைய முடியாத இடத்துல தான் மக்களே நான் உள்ளே பயணம் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் நம்ம மலைக்கு மேலே பார்த்துட்டோம்ல, இந்த மலையோட சைடில் உங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம இந்த சைடு போக போகிறோன்னா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த மலையை சுற்றியுமே முழுவதுமாகவே ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா குகைக்கும் உள்ளே போகிறோம். மிகவும் ஒரு ஆபத்தான பயணம் கூட சொல்லலாம். உள்ள விஷஜந்துக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், குளவிகள் இருக்கலாம், கதண்டு வண்டு இருக்கலாம். ஸோ உயிரை பணைய வச்சு உள்ளே போக போகிறோம். மக்களே, மலையோட இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது பக்கவாட்டு சைடு வந்துட்டோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, இங்கே தான் மக்களே அந்த 4வது குகை இருக்குது. இன்ன வரைக்கும் மனிதர்களே இந்த குகைக்கு போனதில்லை. அந்த குகைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த பயணம் கிட்டத்தட்ட ரொம்ப ஆபத்தில் முடியும் மக்களே. ஏன்னா இந்த பக்கவாட்டுக்கு மேலே, இந்த மலைக்கு மேலே ஏறி வரதே ரொம்ப சிரமம். நான் நிறைய டைம் ஏறும்போது கீழே சரிஞ்சு கீழே விழுந்துருக்கேன். இப்போ கூட பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது சரிச்சு விட்டுச்சு. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம மேலே போக போகிறோம். வாங்க மக்களே, ஒரே முயற்சியில் ஏறிடுவோமா? வேறு வழியில் நம்ம மேலே போனால் தான் அந்த குகைக்குள்ளே போக முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்துருக்கேன் மக்களே. நான் எடுத்த ஒரு ரிஸ்க்குக்காகவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 5000 வருடம் 3000 வருடம், எனக்கு தோராயமாக ஒரு 3000 வருடம் மிக பழமையான ஒரு குகைக்கு, அது வரையும் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போய் அந்த குகைக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த குகைக்கு இன்ன வரை மனிதர்கள் யாருமே போனதில்லை. நம்ம உள்ளே போக போகிறோம். வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஒரு சவுறு மாதிரி பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக குகை ஒன்று இருக்குது. இந்த குகையோட பேக் சைடு, அதாவது உள்ள ஆழமாக டீப்பாக பரவுது. இங்கே குணா குகையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதே பாணியில் தான் இந்த இடம், இந்த மலையும் இருக்கும். கிட்டத்தட்ட குகை கீழே செங்குத்தாக 10 அடி வரையும் கீழே ஆழம் போகும். சைட்லேயும் சந்தாக போகும். நம்ம அந்த சந்துக்குள்ளே பூந்து தான் நம்ம அந்த குகைக்குள்ளேயே போகணும். எவ்வளோ ஆபத்தான பயணம் நீங்களே பாருங்கள். இதுக்குள்ளே தான் மக்களே இப்போ நம்ம போயாகணும். உள்ளே நிறையா இந்த இலைதலைகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம பார்த்து உள்ளே பாம்பு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். இந்த இடத்துல விளக்கு வச்சு வழிபட்டு வராங்க மக்களே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே ஒரு குகை இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒல்லியாக இருக்கும் நபர் மட்டும்தான் போக முடியும். ஸோ நானே சிரமப்பட்டு தான் உள்ளே போக போகிறேன். வாங்க, குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் போய் பார்ப்போம். மக்களே, இந்த பாருங்கள், ஒரு ஆள் கூட உள்ளே நுழைய முடியாது. நம்ம கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் போக முடியும். மேலே நிமிர்ந்தனா என்னோடய தலை இடிக்கும். நம்ம இருங்க, இங்கே செக் பண்ணிடுவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஜந்துக்கள் ஏதாச்சும் இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது நம்மளோட சேஃப்டி. பாருங்கள், நான் இப்படி போகிறேங்க. நிமிர்ந்தால் எனக்கு மேலே பாறை இருக்க மக்களே, பாறை இடிக்கும். ஒரு சின்ன சந்துக்குள்ளே குனிஞ்சு தான் நான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியே நான் உள்ளே வந்துட்டேன் மக்களே. பாறையோட அந்த சந்துக்குள்ளே வந்துட்டேன். இன்னும் நம்ம உள்ளே போகணும், டீப்பாக உள்ளே போகணும். அப்படியே சிரமப்பட்டு முயற்சி பண்ணி மேலே வந்துட்டேன் மக்களே.
இதுதான் அந்த குகை. நான் ஏன் குணா குகை மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ ஆழம் போகுதுன்னு. கிட்டத்தட்ட 10 அடி 20 அடிக்கு கீழேயும் உள்ள குகை மாதிரி போகுது. அதுக்குள்ளலாம் பயணம் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே பயணம் பண்ணி இந்த குகையை முழுவதுமே நம்ம சுற்ற போகிறோம். இது வந்து அந்த குகையோட இன்னொரு வழி மக்களே. அந்த இன்னொரு சைடு வந்து வரலாம். இப்போ தெரியுதுங்களா அந்த பாறைலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்த பாதையை பாருங்கள். எல்லாமே சின்ன சின்ன சந்தாதான் மக்களே இருக்குது. நம்ம படுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம கண்டிப்பாக நம்ம நடந்தோ அல்லது நிமிர்ந்தோ உள்ளே போக முடியாது. போனோம்னா கண்டிப்பாக உள்ளே மாட்டிப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல தான் நான் உள்ளேயே இருக்கேன். மக்களே நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குகையோட இன்னொரு அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா நம்ம அந்த குகையிலேருந்து வெளியே வந்துட்டோம். இது மலையோட பேக் சைடு எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தீங்களா அந்த மரத்தோட இன்னொரு பகுதி தான் இது. இதுதான் மக்களே இந்த மலைக்கு பின்னாடி இருக்க ஊர். இந்த மலை இடுக்குலையும் இந்த குகைக்கு மேலே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கடந்து வந்த பாதையை காட்டுறேன் பாருங்கள். கீழே உங்களுக்கு தெரியுதா ஒரு சந்து மாதிரி. அந்த சந்துக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம இன்னொரு வழியாக இன்னொரு பாதை மாதிரி சின்ன பாதை போகுது. அந்த வழியாக நம்ம போகணும். குகையோட ஆழப்பகுதிக்கே நம்ம உள்ளே வந்துட்டோம் மக்களே. பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க மக்களே. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்குது. இது ஏன் நான் குணா குகைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. எங்கெங்கேயோ சந்து இருக்குது. நம்ம முடிவில் வந்து பார்த்தீங்களா இந்த சந்துக்குள்ளேருந்து தான் வந்தோம். இதுக்குள்ளே போய் தான் மக்களே உள்ளே ஆழ வரையும் போயிட்டு வந்தோம். ஸோ நம்மளால் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியல. வெட்ட வழிக்கு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அந்த குகையை விட்டு வெளியே வந்துட்டோம் மக்களே. நம்ம எந்த வழியாக உள்ளே போனோமோ அதே வழியாகவே நம்ம வெளியே வந்துட்டோம். மீண்டும் நம்ம கீழே இறங்கணும். இந்த வழியாக இறங்கணும்னா கண்டிப்பாக கீழே வந்துடும் மக்களே. ஏற்கனவே சரிச்சுட்டுச்சு நம்மளே. நம்ம மலைக்கு பின்னாடி போவோம். மலை ஏறி இந்த பாறை மேலே எப்படியாச்சும் முடிஞ்ச அளவு மேலே ஏறிட்டு நம்ம அந்த சைடு போய் இறங்கி போய் சேஃபான இடத்துல இறங்கிடலாம். பிடிச்சி போகலாம். எப்படியோ நம்ம ஒரு வழியாக மலையோட கீழே வந்துட்டோம் மக்களே. அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மலையோட பேக் சைடு என்ன இருக்குன்னு நம்ம முழு ஃபுல்லாகவே பார்க்கல. நம்ம பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே பயணம் பண்ணி போவோம். இப்போ நம்ம மலையோட பின்பகுதிக்கே வந்துட்டோம் மக்களே. முழுவதுமாகவே பின்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள் நிறைய அந்த மலைகளை வந்து கிரானைட்டாக வெட்டி எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு மலையவே பேர்த்து எடுத்துருக்காங்க மக்களே. இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான மலை தொடர்ந்து இருக்குது. அது சுத்தமாகவே இல்லை, ஃபுல்லாகவே அழிச்சிட்டாங்க.
இடம் இப்படி தான் மக்களே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மலையோட ஒரு பகுதியவே காணோம். சுத்தமாகவே மலையவே வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த மலையை மட்டும் என்ன விட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து சமணர்கள் வந்த ஒரு இடம். கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுக்கு மிக பழமையான ஒரு இடம். அங்கே வந்து உள்ள கல்வெட்டுகள் இருக்குது, அப்புறம் சமணர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்குது, உள்ள குகைகள் இருக்குது, சமண படுக்கைகள் இருக்குது. அதனால தான் பாதியிலே இந்த இடத்த வந்து அரசாங்கம் வந்து கைவிட்டாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவு மலையை எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். சரி வாங்க, மலையோட இன்னும் வேறு பக்கம்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் மக்களே, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளியராக போகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டோம். நம்மக்கிட்ட இருந்து எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்ம போயிட்டு நமக்கு தேவையான எனர்ஜி ஏற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து மேலே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மறுபடியும் உள்ள குகைக்குள்ளே போக போகிறோம். இப்போ நமக்கு தேவையானது தண்ணி மக்களே. ஸோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கணும். இறங்கிட்டு போய்ட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ நம்ம சிரமப்பட்டு மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் மக்களே. நம்ம வண்டி எங்கே நிற்கிது, வண்டியில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் மேலே பார்த்தோம்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் குகை பார்த்தோம்ல, அந்த குகைக்கு உள்ளே போக போகிறோம். நம்ம ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். மக்களே நமக்கு தேவையான தண்ணி குடிச்சிட்டோம். ஓரளவுக்கு நமக்கு இணைஞ்சு வந்துச்சு. நம்ம வேகமாக நம்ம மேலே இருக்க குகை அந்த உள்ளேயும் போயிடலாம். ஏன்னா சாயங்காலம் ஆகிட்டுருக்கு. இருட்டாயிடுச்சுன்னா நம்ம உள்ளே போய் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சீக்கிரம் போவோம் வாங்க, ஃபாஸ்ட்டாக போவோமா? மக்களே நான் உங்ககிட்ட சொன்னல, இந்த மலையில் வந்து 4 குகை இருக்குண்ணே. இதில் ஒன்று, இந்த சைடு ஒரு 3 குகை இருக்குது. இங்கேயே வந்து 3 இருக்குது மக்களே. ஒரே இடத்துல 3 குகை இருக்குது. நம்ம போனது வந்து 4வது குகை. அதுதான் அந்த 4வது குகைக்கு தான் இன்னொரு மனிதர்கள் யாருமே போனதில்லை. இப்போ நம்ம இந்த ஒரு ஆள் கூட உள்ளே நுழைய முடியாத குகைக்குள்ளே உள்ளே போக போகிறோம். மக்களே இந்த குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீடியோ தொடர்ந்து வரும் மக்களே, பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சளவு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சஸ்பென்ஸாகவே விட்டுட்டேன். பார்ட் 3ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சரி மக்களே, பார்ட் 3ல பார்ப்போமா?